வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் பேசக்கூடிய இந்த டாபிக் வந்து நிறைய முகப்புத்த நண்பர்கள், வாட்ஸ்அப் நண்பர்கள், மீடியா மூலமாக எனக்கு அறிமுகமான நண்பர்கள் பரவலாக ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டதுனால இந்த வீடியோ ரொம்ப அவசியம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லை லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச்டு மேரேஜுக்கும். ஸோ அதை விளக்கக்கூடிய கட்டாயம் ஒரு சீனியர் சிட்டிசனாக எனக்கு அதில் முக்கிய பங்கு இருக்குது. அதை கடந்து வந்த பாதையை வச்சு நான் சில ஆலோசனை வழங்குறதுக்கும் எனக்கு தகுதி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் ஒரு 5 நிமிடம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. இப்போது பொதுவாக வந்து ஒரு பிடிவாத குணம் வந்து எல்லா ஹியூமன் பீயிங்கிட்டையுமே உண்டு, மனிதனுக்கு உண்ட ஒரு சொத்து அது. அதனால் வந்து குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த பிடிவாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாத்துறது சரியல்ல. ஸோ இந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே போதும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது எனக்கு இவன் தான் வேணும், இல்லை எனக்கு இவ தான் வேணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தின் உச்சக்கட்டத்திலாம் இன்னைக்குள்ள காட்டி போயிட்டுருக்கு. அது அழகாக நம்ம ராம் சார் கூட தரமணி படத்தில் சொல்லியிருப்பார், இன்றைக்கெலாம் லவ் ஃபெயிலியர் வந்து ஜஸ்ட்டு ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றிட்டு ஸ்டேட்டஸில் சிங்கிள்னு போடுறது தான் அப்படின்ட்டு. பட் அதுவும் தான் இருக்குது. அதை தாண்டி அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு வாழ்க்கையே எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழலும் நடக்குது. ஸோ ஒரு விஷயம் லவ் பண்ணுற எல்லாரவங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் அப்பா அம்மாவுக்காக நீ லவ் பண்ணுறதவளை விட்டுட்டு, இல்லை லவ் பண்ணுற பையனை விட்டுட்டு உங்கள் அப்பா அம்மா பார்க்குற பையனை நீ கல்யாணம் பண்ணல அப்படின்னா நிச்சயம் வருத்தப்படுவேன். அந்த பொண்ணு உன்னை நினச்சி வருத்தப்படும், அந்த பையன் உன்னை நினச்சி வருத்தப்படுவான். ஸோ நிச்சயமாக நீ சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்கிறது கடினம் தான், கஷ்டப்படுவேன். அப்படி அப்பா அம்மாவை எதிர்த்துட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு நீ விரும்பின பொண்ணு பையனை போய் கல்யாணம் பண்ணிக்க நீ போன அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படுவாங்க. அவங்க வருத்தப்படும் போது நீ சந்தோஷமாக வாழ முடியாது, அப்பயும் நீ கஷ்டப்படுவேன். ஆக மொத்தத்தில் நீ கஷ்டப்பட போகிறது உறுதி. இதில் எந்த கஷ்டம் வேணும் அப்படிங்கிறத நீனே முடிவு பண்ணிக்கோ. இது நம்பர் 1. ஆனால் ஒரு விஷயம், காதல் தேவையா அப்படின்னா பருவ மாற்றத்துக்கு அது தேவைதான். பட் அதே சமயத்தில் அதுக்கான புரிதல்கள் ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போது நீ படிக்கிற, இல்லை காலேஜுக்கு போகிற, சம்திங் உனக்கு வந்து வேணும்னா நீ உங்கள் அப்பா அம்மாட்ட தான் கேட்ப இல்லையா? ஸோ எது ஒன்றாலும் உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு தான் நீ வாங்கியிருப்ப, நீ வளர்ந்துருப்ப, எல்லாம் செஞ்சுருப்ப. அப்படி இருக்கும்பொழுது இந்த உடலில் இருக்கிற உயிரும் இந்த உடம்பும் நம்ம அப்பா அம்மா போட்ட பிச்சை, அதை மறுக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது எதன் அடிப்படையில் வந்து அவங்க பர்மிஷன் கேட்காம என் உயிர் உனக்கு தான், உன் உயிர் எனக்கு தான்னு நீங்களா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க? ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும், அதுக்கான உள்நோக்கம். ஸோ அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து நான் இப்போது இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமும் என்னுடைய லவ் ஃபெயிலியர் தான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு விஷயம் வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பசங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த விஷயம். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெண் நினைக்கணும் இவன் வந்து உயர்வடையணும் அப்படின்ட்டு. அது தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், இல்லை நீ லவ் பண்ண காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு பெண் நினச்சா மட்டும்தான் ஒரு ஆணால் முன்னேற முடியும், வளர முடியும், சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்க முடியும். அதனால தான் ஒரு பையன் சீர்கெட்டு போனான்னா தாயை கூட சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் லைஃப்பில். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இதுக்கான ஒரு புரிதல்கள் இல்லை, ஒரு தெளிவு இல்லை. பெற்ற அப்பா அம்மாவும் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறதும் இல்லை, பசங்களும் பெற்ற அப்பா அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதும் இல்லை. ஒரு விஷயம் பெற்றவங்களுக்கு புரியல அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து கூறுறது தான் அவங்களுடைய கடமை. அதே போல் பிள்ளைங்களுக்கு புரியலை அப்படிங்கும் பொழுது அதற்கான சூழலை புரிய வைக்கிறது தான் பெற்றவர்களின் கடமை. இந்த 2 இடத்துலையும் கடமை தவறும் பொழுது தான் அசம்பாவிதங்கள் நடைபெறுகிறது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அசம்பாவிதங்கள் எல்லாமே தவிர்த்துட்டு, சில பிள்ளைங்களுக்கு சில பசங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம லவ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம கேஸ்ட் பிரச்சனை வரும், ஸ்டேட்டஸ் பிரச்சனை வரும், சொந்தக்காரங்கெல்லாம் அசையம் பண்ணுவாங்க, அவமானப்படுவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரியும். தெரியும் போது எதுக்கு அதில் போய் விழுந்துக்கிட்டு மனசை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எதுக்கு தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிக்கணும்? வாழ்ந்துட்டடா நடக்காதுன்னு தெரிஞ்சு அதை ஏன் நம்ம வந்து 2 பேரோட வாழ்க்கையை மனசை புண்படுத்தணும்? ஸோ அதை முன்னாடியே தவிர்த்துருக்கலாம் அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க. இனி அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரும் தயவுசெய்து லவ் பண்ணி
யாரோட வாழ்க்கையும் கெடுக்காதீங்க. அதே போல் உண்மையான லவ் அப்படிங்கிறது, இப்போ நான் ஒருத்தவங்களை லவ் பண்ணேன் அப்படின்னா அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தான் உண்மையான லவ்வுடைய அடையாளம். ஆனால் அவங்களுக்கு வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டா, அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம மனம் முடியறதும் தவறு தான், அவங்க மனம் முடியிற மாதிரி நடந்துக்கிறதும் தவறு தான். அதுலேயும் கொஞ்சம் தெளிவு வேணும் நமக்கு. அதையும் தாண்டி ஒரு நான் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது லவ் பண்ணுற பொண்ணும் சில பேரும் வந்து அப்பா அம்மா விட்டுட்டு தனியாக போகிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது, சில பேரும் சொல்லுவாங்க அப்பா அம்மா விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி இழுத்துட்டு போகிறது, அந்த மாதிரி சம்பவங்களும் நிறையா நம்ம பார்க்குறோம் இன்னைக்குள்ள காலகட்டத்தில். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு பெத்த அப்பா அம்மாவை விட்டுட்டு வரும் பிள்ளை நாளைக்கு நீங்கள் உங்கள் 2 பேரை விட்டுட்டு போக மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? அதையும் கொஞ்சம் உணர்ந்துக்கணும். இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் நான் பார்த்துட்டேன் என்னோடய வாழ்க்கையில். நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது, ஓடி போய் கல்யாணம் பண்ணது, லவ் பண்ணி அரேஞ்சாக மாற்றி கல்யாணம் பண்ணது, இன்டர் கேஸ்டில் கல்யாணம் பண்ணது, இன்டர் ரிலீஜியில் கல்யாணம் பண்ணது, எல்லாருமே பிரச்சனையோட தான் வாழ்கிறாங்க. ஆக மொத்தத்தில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குங்க. அது எந்த பிரச்சனை வேணும், எந்த மாதிரி பிரச்சனை நம்மளால் எதிர்கொள்ள முடியுன்றது முடிவு செய்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சில பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம், சில பிரச்சனைகளை நம்ம எதிர்த்து போராடலாம், சில பிரச்சனைகள் நம்ம வந்து அடங்கி தான் போக முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் லைஃப்பில் இருக்கும். அதுதான் வாழ்க்கை. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை எதிர்நோக்கி போக முடியும். ஸோ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சின்ன குழந்தை, நீங்கள் படிச்சிருப்பீங்க சில பேர், தெரியாதவங்களுக்காக இது. அதாவது ஒரு வீட்டில் வந்து ரொம்ப கடன் சுமை, இந்த பிரச்சனை காரணமாக என்ன பண்ணாங்க, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு தற்கொலை பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் எதை எடுத்து சாப்பிட்றது, கத்தி எடுத்து சாவலாமா, இல்லை விஷம் குடித்து சாவலாமா, இல்லை தூக்கு மாட்டி சாவலாமா, எல்லாமே டேபிளில் இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன குழந்தை அந்த அப்பாட்ட பார்த்து கேட்டுச்சா, குடும்பத்தில் என்ன பார்த்து, அப்பா சாவறதுக்கே இத்தனை வழி இருக்கும் போது வாழ்கிறதுக்கு ஒரு வழி கூட இருக்காதா அப்படின்னு கேட்டுச்சான். ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம பிள்ளைகள் நமக்கு வந்து படம் நிகட்டும். அப்போ வந்து ஈகோவை பார்க்காம அதுங்கிட்டேருந்து நம்ம அதை கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே போல் சில நேரங்களில் பெற்றவங்களுடைய காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட வளர்ப்பு விதத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை உங்கள் பெற்ற அப்பா மட்டும் நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னா, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் தப்பான வழியில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதை தயவு செய்து செய்யாதீங்க. எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மாவோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதே போல் அதற்கான ஸ்பேஸை பெற்றவங்களும் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா நீங்கள் பிள்ளைங்களோட கேப் விட தான் பிள்ளைங்க உங்களை விட்டு கேப் விட்டு தள்ளி போய் பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாங்க. சமூகத்துலேயும் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அதனால் அந்த மாற்றத்தை நல்லபடியாக மாற்றணும் அப்படின்னா நாம் மாறணும். பி தட் சேஞ்ச், ஐ ஆம் த சேஞ்ச். நீங்களும் நாளைக்கு பெற்றோராவீங்க. அதனால் இன்னிலேருந்தே அந்த மாற்றத்துக்கான வழியை முன்னெடுத்து வைப்போம். இனிதே அமையும். வாழ்க்கை நல்லபடியாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.